குற்றவாளிகள் அந்த ஆட்சிகளோ அதற்கு ஏற்பட்ட ஆண்டுகளோ செய்வதை தரக்கூடிய வழக்குகள் கைது செஞ்சால் மட்டும்தான் அந்த அதிகாரியே சிறையில் காப்பி எந்த குற்றச்சாட்டு வேணா சொல்லிட்டு போயிடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க போய் நீங்களும் நானும் ஒரு ட்ரேட் பண்றோம். உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் ட்ரேட் நான் கொடுக்குறோம். இருங்க சார், பொருள்லாம் சொல்லுங்க. இல்லை 420 உங்க மேலே நான் வந்து வழக்கு போடுறேன், ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறீங்க. 420 கேஸுக்கு நான் பை பண்ணி கொடுக்குறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் 1 கோடி ரூபாயா? இது வந்து ஸ்கெடியூல் அஃபென்ஸ். நான் உங்களை இது பண்ணி கைது செய்யணும்னு சொல்லி மெயின் வழக்குக்கு ஜாமீன் பண்ணி வந்துடுவோம் 10 நாள்ல. இந்த வழக்கில் போட்டு 1 வருஷம் உள்ள வைப்பாங்க. இது எங்க போச்சு அது எங்க போச்சுன்னு சொல்லி. இதுதான் இந்தியா. அதாவது இந்தியாவோட நாட்டிகளுடைய ஜஸ்டாப்போ போல மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. ஹிட்லர் எப்படி வந்து எல்லாரையும் போலீஸை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டை நடத்தினாரோ அப்படிப்பட்ட போலீஸ் ஸ்டேட்டை இங்கே வரக்கூடிய முயற்சி. ஆனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டிராமா. அப்படின்னு இந்த சட்டமே ஏன் ஒரு டிராமா? இந்த சட்டமே ஒரு டிராமா ஏன் அப்படின்னா டிராமா சட்டாய் நிறைவேறும் வாய்ப்பே இல்லை. சட்டம் நாடாளுமன்ற ஆதரவோடு நிறைவேறும். நல்லதெல்லாம் யார் ஆதரிச்சு அவங்களாம் ஆதரிச்சு நம்ம வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து என்ன இதாகும் அப்படின்னா ப்ரொசீஜர், அதாவது போலாமே. இப்போ காஃபி டைம் தான். வாங்க போலாம். காஃபி சூடாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா The worst mistake you can make when moving into town